நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாங்களா. இப்போ பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி அதையும் வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்குற ஸ்டேஜில் வந்து நான் 1/2 கிலோ வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி இதை வந்து நல்லா பெரட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இதையும் நல்லா பெரட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வரும். அந்த டைமில் ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இடித்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான பெப்பர் சிக்கன் ரெடி.